மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறக்கப்பட்ட மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான் தான். மகர ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். 3வது பாவகன் சொல்லக்கூடிய தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவோடு சேர்ந்திருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரத்தில் துலா ராசியில் மகர லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. எதிர்பார்ப்பு அப்படின்றது நமக்கு இருக்க தானே செய்யுது. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு வருடத்துலையும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலனே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான மாதம் இந்த மே மாதம். வெளியூர் போகணும்னு நினச்சாலும் சரிங்க, அல்லது வெளிநாடு போகணும்னு நினச்சாலும் சரிங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு. சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்குங்க, ஒரு சிலருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம்தான் சுக்கிரன். லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ லாபஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறதுனால வேலை நிமித்தமாக முயற்சி செய்கிற நண்பர்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும். நமக்கு யாரும் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் போதும், நம்ம படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருந்தால் போதும், நம்ம திறமைக்கு உண்டான ஒரு பாதை நமக்கு உருவான போதும் இல்லையா? மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மே மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை சரிப்படுத்தும். வேண்டா வெறுப்பாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மதம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகர ராசியில் ஏகப்பட்ட பேர் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரம் தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் இருக்கார். இதெல்லாமே நமக்கு ஒன்று போல் நல்ல சாதகமான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம். முதல்ல வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் தொழில் நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்குங்க. இந்த குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து, அதாவது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் தானே குடும்பஸ்தானாதிபதி. தனகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார். இந்த 12வது பாவகம் 12வது பாத்தியம் முக்கியமான பாத்தியங்க. எப்படின்னா அது ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, விரைய செலவுகள் நீங்கிறது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது. இது எல்லாமே நமக்கு 12வது பாவகம். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் சேர்ந்து 12வது பாவகத்தை பார்க்குது. அப்போ 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் தானே, சுயசாரத்தில் தானே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. எழுதி வச்சுக்கோங்க. 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளார கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70% மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 12ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 4வது பாத்தியத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் சொந்த இடத்துல இருந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது பாவகத்தையும் பார்க்கிறாரு.
லாபஸ்தானம் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த இடத்தையும் பார்க்கிறார். தொழில் நிமித்தமாக நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். லாபஸ்தானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த காசு பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மன அழுத்தம் நீங்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி அல்லவா? அந்த சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து, குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் தானுங்க, திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறாரு. உங்களுடைய 12வது பாவகன் சொல்லக்கூடிய ஐன சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். தோஷங்களால், பூர்வ புண்ணிய சாபங்களால் திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த தடைகளும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதுக்கான காலகட்டம் இருக்க தான் செய்யுது. மகர ராசியில் பிறந்தவங்க 1 விநாயகர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதமும் 3வது பாதமும் 4வது பாதத்தில் பிறந்திருப்பீங்க. இல்லை விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, 4 பாதம். அப்படி இல்லைன்னா வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 1 பாதம் அல்லது 2வது பாதத்தில் பிறந்திருப்பீங்க. மகர ராசியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் பிறந்திருக்கிறீங்க மகர லக்னத்திலையோ அல்லது மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்கன்னா, இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ளார ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஏதாவது சுப விரயம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இது நல்ல நேரம். ஏன்னா சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதி வராரு. வாகனம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் இது. வாகன தொழில் செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை மண் சம்மந்தப்பட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் ஒரு வீடு வாசல் கட்டி விற்றுட்ருக்கிறேனுங்க, வீடு வாசல் கட்டணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, உங்களுக்கு உண்டான நேரம் தான் இது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கேன். எது நடந்தது அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.